பல மடம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு டெய்லி போயிட்டு இன்னி கூட தமிழ்நாட்டில் இருக்கார். நம்ம பேசுகிறச்ச தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனதில் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் முதல்ல எலெக்ஷன் வைக்கிறார் முதல் ஃபேஸில். இது 2 காரணம். ஒன்று, இதுலேருந்தே அவர் பயம் தெரியுது. 60 சீட் இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி இந்த 2 ஸ்டேட்லேயே இருக்குது. இந்த 60 சீட்டுமே வந்து பிஜேபிக்கு ஒன்றும் வராதுங்கிற மாதிரி நிலைமையில தான் இருக்குது. பிஜேபிங்கிறது ஒரு ஹிந்து பார்ட்டி. 400 சீட்டு ஜெயிக்க போகிறவர் ஏன் தெலுங்கு தேசமும் ஜனசேவா பார்ட்டியோடையும் அலையன்ஸ் போட போகிறாரு? தமிழ்நாட்டில் பாமக பின்னாடி சுற்றிட்டு இருப்பாரா, இல்லை பேப்பர் பேடு கட்சி நடத்துகிற சரத்குமார் பின்னாடி சுற்றிட்டு இருப்பாரா? ஸோ சரத்குமாருக்கு ஒரு பூத்துலேயும் 10 ஓட்டு கூட விழாதுன்னு நம்மளுக்கு தெரியும். நீங்கள் போய் நெட்டில் பார்த்தீங்கன்னா இதே அம்மா எஸ்பிஐ சேர்மன் எப்படி திட்டினாங்க, எப்படி வருது பாஷன்னு பாருங்கள். இதில் ஏன் மௌனம் இருக்குது? அம்மா சொல்லுவாங்க, எனக்கு எஸ்பிஐயில் அக்கௌண்ட் இல்லையே, அதனால எனக்கு கவலையே இல்லையே அப்படின்னு வேணால் சொல்லுவாங்க. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலுக்கான தேதிகள் வெளியாகிவிட்டது. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்ததற்கு பின்பு பிரைம் மினிஸ்டர் மோடி டாக்ஸ் பேயர்ஸ்களுடைய பணத்தை வைத்து இதற்கு மேல் பிரச்சாரம் செய்ய முடியாது. அப்போது பிஜேபி தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து இந்த பிரச்சாரத்தை துவங்குமா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா நிச்சயமாக அதுதான் வழி. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு ஈக்குவல் பிளேயிங் கிரவுண்ட் அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமே கிடைக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அதுவும் கிடைக்கிறதா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு பக்கம் அதிக பணம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் பணமே இல்லாமலும் பல்வேறு கட்சிகள் இருக்கிறார்கள். 7 கட்டத்தில் இந்த தேர்தல் பிரச்சாரம் துவங்க போகிறது, தேர்தல் நடக்கப் போகிறது. 19 ஏப்ரல் 2024ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கி ஜூன் 1, 2024ஆம் ஆண்டு முடியப் போகிறது. முக்கியமாக வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷ் மற்றும் மகாராஷ்டிரா இந்த 4 மாநிலம் பிஜேபிக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த 4 மாநிலத்திலும் 5லிருந்து 7 கட்டங்களில் இங்கே தேர்தல் நடக்கப் போகிறது. தமிழ்நாட்டில் ஒரே ஃபேஸில் 39 சீட்டுகளுக்கு ஒரே நாளில் தேர்தலை முடிக்க போகிறார்கள். இதே போன்ற பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் ஒரே நாளில் முடியப் போகிறது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்று கூறக்கூடிய மோடி அரசாங்கம் எதற்காக 7 கட்டத்தில் இந்த தேர்தலை நடத்தப் போகிறது என்கிற இந்த கேள்வியுடன் இந்த பதிவை நாங்கள் தொடங்க போகிறோம். என்னுடன் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் ஐயா இருங்க. சார் வணக்கம். வணக்கம். 7 ஃபேஸ் எலெக்ஷன், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்று கூறக்கூடிய அதே அரசியல் கட்சி இன்னைக்கு 7 ஃபேஸஸில் இந்த எலெக்ஷனை நடத்தி வருகிறார்கள். நான் தொடக்கத்தில் கூறியபடி வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த இடங்களில் பிஜேபி வீக் ஆகியிருக்கிறதா? ஓவராலாகவே இந்தியாவில் 2019 அவங்களுக்கு இருந்த பலம் இப்போ இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. நார்மலாக என்ன ஆகும்னா, ஒரு எலெக்ஷனோ ஒரு பரீட்சைக்கு போனோம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச கேள்வியை முதல்ல எழுதிடுவோம். அப்போ நம்ம எங்கே ஸ்ட்ராங்கோ அதை முதல்ல முடிச்சிடுவோம். பிஜேபியோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியா வந்து நார்த் இந்தியா. எலெக்ஷன் அங்கே தான் முதல்ல லாஜிக்கலாக முடிக்கணும் அவங்க. ஏன்னா அங்கே தான் ராமர் கோவில் கட்டி ஒரு ஹிந்துத்வா ஹையில் இருக்காங்க. ஆனால் அதை விட்டுட்டு அவர் 10 வாட்டி தமிழ்நாடு போயிட்டு வந்தேன். 10ங்கிறது நான் எக்ஸாஜரேட் பண்ணுறேன். பல மடம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு டெய்லி போயிட்டு இன்னி கூட தமிழ்நாட்டில் இருக்கார். நம்ம பேசுகிறச்ச தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனதில் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் முதல்ல எலெக்ஷன் வைக்கிறார் முதல் ஃபேஸில். இது 2 காரணம். ஒன்று, இதுலேருந்தே அவர் பயம் தெரியுது. 60 சீட் இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி இந்த 2 ஸ்டேட்லேயே இருக்குது. இந்த 60 சீட்டுமே வந்து பிஜேபிக்கு ஒன்றும் வராதுங்கிற மாதிரி நிலைமையில தான் இருக்குது. ஸோ இந்த 60 சீட்டுங்கிறது ஏன் அப்போ வந்து அவருக்கு இன்னும் டைம், ஹீஸ் பிளேயிங் ஃபார் டைமுங்கிறது தான் நம்மளுக்கு அர்த்தமாகுது. ஸோ எது 128 சீட் அவருக்கு வீக்கு சவுத்தில், அது அல்ல மினிமம் 60 சீட். எனக்கு தெரிஞ்சு இது 3 தான் நான் பார்த்தேன். 60 சீட்டை முதல் எலெக்ஷன்லேயே முடிக்கிறாருன்னா ஹோப்பிங் தட் அவருக்கு டைம் வந்து ஃபேவரபுளாக ஏதாவது இன்சிடெண்ட் நடந்து, லாஸ்ட் டைம் ஜேஎன்கேயோட கவர்னர், முன்னாள் கவர்னர் சத்யபால் மாலிக் சொன்ன மாதிரி அவருக்கு ஏதாவது ஃபேவரபுளாக நடக்காதா அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் அவர் நடத்துகிறாருங்கிறதான் நம்ம எடுக்கணும். இன்னொரு விஷயத்தில் என்ன நடக்கிறதுனா, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்கார். நேற்று வரைக்கும் தெலுங்கானா கவர்னராக இருந்தவங்க ரிசைன் பண்ணிவிட்டு இன்றைக்கே எலெக்ஷன் நடத்துகிறாங்க. எலெக்ஷனுக்கு கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நிற்கிறாங்க. இது எப்படின்னா,
ஒரு கவர்னருங்கிறது கான்ஸ்டியூஷனலி நியூட்ரல் போஸ்ட்டுன்னு பேர். ஸோ தெலுங்கானா கவர்னர் நேற்று வரைக்கும் இருந்துட்டு ஆல்சோ இன்சார்ஜ் ஆஃப் பாண்டிச்சேரியாக இருந்துட்டு ரிசைன் பண்ணிவிட்டு 10 நாள் கழித்து எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அந்த எலெக்ஷனில் நிச்சயமாக அவங்களுக்கு தோல்வி தான். தோல்வியானால் திரும்பி கவர்னர் பதவி கொடுப்பாங்களா? இது என்ன விளையாட்டாக இருக்குங்கிறது எனக்கு புரியலை. இன்னொன்று, குதிரை பேரம் பண்ணுறதுல இந்த அரசியல் மாதிரி யாருமே பண்ண முடியாது. ஒரு பெரிய பாப்புலர் ஒன் மேன் பார்ட்டியில் இருக்கிற எம்எல்ஏ பாதியை உடச்சி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுல இவங்க எக்ஸ்பர்ட்ஸ். மகாராஷ்டிராவில் சரத்பவாரோட பார்ட்டியை உடைச்சாங்க. அவரோட மர்மன் இருக்கிற அஜித் பவாரை உடச்சி பார்ட்டி கூப்பிட்டு போனோம். அந்த சைடில் கூப்பிட்டு போய் அவரோட அஜித் பவாரோட ஒய்ஃபும் சுப்ரியா சூலேயும் பாராமதியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுற ஸ்டேஜ் அஜித் பவார். ஸோ அவங்க 2 பேரையும் சேர்ந்து இப்போ 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அது மாதிரி ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பட் அவங்களுக்கு என்ன தெரிலன்னா, மராட்டா ஓட்டு ஸ்ட்ராங்லி வித் சரத் பவார், நாட் வித் அஜித் பவார். அஜித் பவார் மேபி நல்ல ஆர்கனைசேஷன் மேனாக இருக்கலாம், பட் தி கேடர் இஸ் வித் சரத் பவார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பழைய எலெக்ஷனில் நோ லெஸ் தென் சிவாஜி மகாராஜோட பையனை அவர் வம்சாவளியை அவர் எம்பி ஆக்கினார். அந்த ஆள் பிஜேபிக்கு தாவிட்டு எலெக்ஷன் ஃபோர்ஸ் பண்ணார். கொற்ற மழையில் சரத்பவார் நியாயம் கேட்டார். மழை கொற்ற மழையில் நின்று சரத்பவார் நியாயம் கேட்ட ஸ்பீச்சு இன்னும் மகாராஷ்டிரா மறந்துருக்காது. அது ஒரு ஆள் துரோகம் பண்ணதுக்கு, அதுவும் சிவாஜியோட தப்பு நான் என்ன பண்ணேன்னு கேட்டார். இப்போ சொந்தக்கார பையனே தியாகம் பண்ணும்போது, இப்போ டார்ச்சர் பண்ணும்போது, அடுத்த 60 நாள் சரத்பவார் என்ன பேச போகிறாரு, எங்கெங்கே பேச போகிறாரு, என்ன அதோட எதிர்வொலி இருக்க போகிறது மகாராஷ்டிராலங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். Sir, while we were discussing, Election Commission of India had given a recent order to remove DGP of West Bengal. Not only that, DGP of removal of home secretaries of Gujarat, Uttar Pradesh, Bihar, Jharkhand, Himachal Pradesh and Uttarakhand. How do you see this? Because இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் மோடி தேர்வு செய்த 2 எலெக்ஷன் கமிஷனர்கள் வந்திருக்கிறார்கள். இது டெஃபினட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷனை சேலஞ்ச் பண்ணி, இந்த எலெக்ஷன் கமிஷன் சேலஞ்ச் பண்ணி ஒரு இது இருக்குது, ஒரு கேஸ் பெண்டிங்காக இருக்குது இந்த சட்டத்தை சேலஞ்ச் பண்ணி. ஸோ நாளைக்கு இந்த எலெக்ஷன் போது இன்ஃபெக்சுவஸ்னு வந்துருச்சுன்னா அந்த 2 பேர் ரிசைன் பண்ணணும். அடுத்தது இந்த எலெக்ஷன் கமிஷன் எடுத்த ஜட்ஜ்மெண்ட் டிசிஷன். பட் ஒரு ஹோம் செக்ரட்டரியை மாற்றினதுனாலையோ இல்லை ஒரு டிஜிபியை நீங்கள் எலெக்ஷனுக்கு 45 நாள் முன்னாடி மாற்றினதுனால உங்களுக்கு ஒன்றுங்கிற டிஜிபியை மாற்றி அட்மினிஸ்ட்ரேஷனை நீங்கள் மாற்ற முடியாது. இப்போ இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர் யூஸ் டு பி ஒரு ஜெயலலிதா செட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் அண்ட் கலைஞர் செட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ். நான் போன ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன். ஸோ நீங்கள் டாப் டு பாட்டம் இருக்கும். அது நீங்கள் மேலே ஒரு ஃபிகர் பெட் ஐபிஎஸ் ஆஃபீஸரோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ மாற்றினா போகாது. ஸோ மம்தாங்கிறவங்க 15 years, this is a 3rd term. ஸோ கீழே பிளாக் பிடிஓ வரைக்கும் அவங்களோட ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் ஹோம் செக்ரட்டரியோ டிஜிபியோ மாற்றி ஒன்றும் பெருசாக மாற முடியாது. ஸோ ஐ டோன்ட் திங்க் திஸ் வில் இட் ஒன்லி கண் தொடப்பு. இப்போ ரீசெண்டாக ஒரு deviation tactic. It is a desperation. உத்தராகண்ட் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. ஈவன் குஜராத் இன் தட் கேஸ், குஜராத்தில் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. குஜராத்தில் அவர் எப்படி மக்களை நடத்தினார், அந்த சிட்டிங் சிஎம் எப்படி நடத்தினாருங்கிறதையும் நீங்கள் பார்த்தீங்க. ஒரு நார்த் இந்தியாவில் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போ எப்படி இருக்குங்கிறது நான் உங்கள்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். பட் இந்த ஹிந்து பிஜேபிங்கிறது ஒரு ஹிந்து பார்ட்டி, எக்ஸப்ட் குஜராத் விச் இஸ் அன் அவுட் சைட் பார்ட்டி. மகாராஷ்டிராவில் கூட தேவர் ரைடிங் ஆன் டாப் ஆஃப் சிவசேனா. இட் வாஸ் அ பிராமின் மராட்டா பார்ட்டி. ஏன்னா ஒரு நாக்பூர் பிராமின் பார்ட்டி தான். நீங்கள் ஆர்எஸ்எஸும் நாக்பூர் பிராமின் பார்ட்டி அண்டு இவங்களும் ஒரு பிராமின் பார்ட்டி. ரீசன்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு ஹவுசிங் சொசைட்டியில் குஜராத்திஸுக்கு மராட்டாஸுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது ஒரு பெரிய வைரலாக போச்சு. தெர் இஸ் அ கிளியர் division between Marathas and Gujus in Maharashtra itself. So BJP will be reduced
டு a ஹிந்தி ஹார்ட்லெட் குஜராத்தி பார்ட்டி ஆஃப்டர் திஸ் எலெக்ஷனுங்கிறது என்னோட கருத்து. சார், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு மறுபடியும் வந்துடலாம். நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்திருந்தார் ராஜீவ் குமார், சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இவிஎம் பற்றி பல்வேறு கேள்விகள் வந்தால் கூட அதை பற்றின நேர் பதில் கொடுக்காமல் சுற்றி வளைத்து நேற்றும் அவர் பதில் கொடுத்திருந்தார். போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் இந்தியா அலைன்ஸ் ஹெட் கிவன் அ லெட்டர் டு இசிஐ ஃபார் அ ஸ்மால் டைம். அது இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. ரெண்டாவது, அவங்க கேட்ட அனைத்து கேள்விகளையுமே நாங்கள் வந்து எஃப்யூகியில் போட்டுட்டோம். 19 லட்சம் இவி மிஷின்ஸ் காணவில்லை. அதெல்லாம் பல்வேறு கேள்விகளுக்கு நேற்று பதில் கொடுக்கும்படி உட்கார்ந்துருந்தார். பட் எந்த விதமான பதிலும் கொடுக்கல. இது வந்து ரொம்ப கிளியர். வாட் வாஸ் ராகுல்ஸ் கமெண்ட், தி சோல் ஆஃப் தி மோடிஸ் எலெக்ஷன் இஸ் இன் இவிஎம் மாதிரி ராகுல் காந்தி ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தார். ஒரு ஸ்லாண்டட் கமெண்ட். எஸ்எம் குரேஷின்னு ஒரு பழைய எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் இருக்கார். அவர் ரீசெண்டாக என்ன சொன்னார்னா, இந்த டோட்டலி என்ன ஆகும்னா, நீங்கள் எல்லா விபேட்டையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா எந்தெந்த பூத்தில் யார் யார் எந்த பார்ட்டிக்கு போட்டாங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ தென் தே வில் இப்போ 100% விவிபேட் கவுண்ட் இல்லையா சார்? 100% இருக்கணும். பட் இந்த 100% விவிபேட் should not be booth wise. Then the sanctity of voter ID will be lost. இது why it will be na, இப்போ முஸ்லீம் மெஜாரிட்டி பூத்தில் பிஜேபி லூசர்ஸ்னு வைங்க. ஆல்ரெடி யூ ஆர் சீயிங் புல்டோசர் பாலிடிக்ஸ். யூபியில் புல்டோசர் பாலிடிக்ஸ் பார்க்குறீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் நாட் ஒன்லி பி 100 விபிபேட். நீங்கள் பூத் வைஸ் கவுண்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் ரேண்டமைஸ் பண்ணி எந்த பூத்து யாருக்கு ஓட்டு போட்டதுன்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் டெஃபினட்டாக கவுண்ட் பண்ணால் தான் யூ வில் ஹாவ் அ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இன் திஸ் மேட்டர். மன்மோகன் சிங்க்கு ஷேக்ஸ்பியரோட ஃபேவரட் கோட் ஒன்று இருந்தது, சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி அபவ் சஸ்பீஷியன். அதாவது சீத்தையோட ஏன்னா அவங்க ராமபிரானை பற்றி தான் ரொம்ப பேசுகிறார். ஸோ ராமபிரானோட ஒய்ஃபை ஷுட் பி அபவ் சஸ்பீஷியன். கொஞ்சம் சஸ்பீஷன் வந்தாலே தள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்த ராமபிரானை அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால, நான் ஐ எம் நாட் சேயிங் திஸ் இவிஎம் இஸ் ஃப்ராட் ஆர் நாட் ஃப்ராட்னு எனக்கு தெரியாது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு சந்தேகம்னு ஒரு கிரெடிபிள் பீப்புள் சொல்லிட்டாங்க, ஒரு 25 புக்திஜீவிகள் கேள்வி கேட்டாங்க. ஸோ யூ ஷுட் இஸ் த டியூட்டி ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் டு பி அபவ் சஸ்பீஷன். The fact that they are dodging this question, that itself means அவங்க வந்து டாட்ஜ் பண்ணுறாங்க இந்த கேள்வினா, அப்போ சந்தேகம் இன்னும் வளரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி அபவ் சஸ்பீஷன்னு நான் எந்த சந்தேகத்தை நாங்கள் எழுப்புகிறோமோ அதுக்கு மேலே சரிப்பா எனக்கு ஒன்றும் இல்லை திறந்து பாரு அப்படின்னு சொல்லணும். இதை வந்து ஓட் டோட்டலைசேஷன்மோ. தட் இஸ் பேசிக்லி என்னென்னா, எந்த பூத்தில் எந்த ஓட்டு இருக்குன்னு தெரியாமல் எல்லா பூத்தையும் மிக்ஸ் பண்ணி நீ கவுண்ட் பண்ண. யூ ஷுட் நாட் ஒன்லி பி ஃபேர், யூ ஷுட் பி சீன் டு பி ஃபேர். நீங்கள் நியாயமாக நடந்துக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, நீங்கள் நியாயமாக நடந்துக்கிற என் கையில் ஒன்றும் இல்லைங்கிறத நீங்கள் காட்டணும். ஐ ஹோப் தி எலெக்ஷன் கமிஷன் டஸ் தட். சார், தென்னிந்தியாவில் பிஜேபியோட நிலை எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் வடநாட்டை பொறுத்தவரையில் அங்கேருந்தா அவங்களுடைய ஓட் பேங்கே இருக்குது. அங்கேருந்தா வடநாடு நீங்கள் சொல்கிறதுலேயும் வந்து நீங்கள் ஈஸ்டர்ன் இந்தியாவை வெள்ளை எடுக்கணுங்கிறது என்னோட கருத்து. ஓகே, இப்போ ஈஸ்ட் இந்தியானா அவங்க வந்து ஒரிசாலையும் பெரிய பலம் கிடையாது. பிஜேடி விட்டு கொடுத்து வாங்கிக்கிற சீட்டு தான் அவங்களது. அதே மாதிரி பெங்கால்லையும் அவங்க வந்து என்ன ட்ரை பண்ணாலும் வீக் முன்னாடி இருந்த லெஃப்டோட பேஸ்டியன்ஸை தே கேப்சர்ட். லெஃப்டில் இருக்கிறவங்க கம்ப்ளீட்டாக அந்த சைடு போயிருக்காங்க. மேஜிக் ஃபிகர் ஆஃப் 400 நான் டைம் அது வந்த போதே நான் வந்து நியூஸ் மினிட் ஷபீருக்கு ஒரு பேட்டி கொடுத்து கணக்கு போட்டு காமிச்சேன். 400ங்கிறது இஸ் அ ரித்தாரிக். 400 சீட்டு ஜெயிக்க போகிறவர் ஏன் தெலுங்கு தேசமும் ஜனசேவா பார்ட்டியோடையும் அலையன்ஸ் போட போகிறாரு? தமிழ்நாட்டில் பாமக பின்னாடி சுற்றிட்டு இருப்பாரா, இல்லை பேப்பர் பேடு கட்சி நடத்துகிற சரத்குமார் பின்னாடி சுற்றிட்டு இருப்பாரா? ஸோ சரத்குமாருக்கு ஒரு பூத்துலேயும் 10 ஓட்டு கூட விழாதுன்னு நம்மளுக்கு தெரியும். எந்த காலத்துலேயும் சரத்குமாரை எலெக்ஷன் ஜெயித்ததும் கிடையாது. ஸோ சரத்குமார் ஒரே ஒரு வாட்டி ராஜ்யசபா போனது டிஎம்கே கலைஞர் தயவில் ஒரு வாட்டி ராஜ்யசபா போனவர். அது மாதிரி கட்சியை சேர்த்து வச்சு நான் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டேன்னு. எனி சீரியஸ் கண்டெண்டர் ஃபார் பவர் அந்த சரத்குமார் கட்சியோட மர்ஜ் பண்ணிக்கிட்டு அலையன்ஸ் போடுறது, பாமக பின்னாடி. இப்போ பாமக இண்டிபெண்ட்டாக எப்போ கடைசியாக சீட்டு ஜெயிச்சுது? பாமக எப்போதும் தனியாக ஒரு எலெக்ஷன் நடத்தினார் அன்புடன் ராமதாஸ், அவர் சீட்டே தோத்தார்.
அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு 1 இயர் ஓட்டில் ஒரு 1/3 ஓட்டு இருந்தது. அதை வந்து திமுகவும் ஏஐடிஎம்கேயும் மாற்றி பிளட்ஜ் பண்ணி அவங்க குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வாட்டி என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஃபீல்டில் தி என்டையர் பேஸ் ஆஃப் தி பார்ட்டி வாண்ட்ஸ் டு கோ வித் ஏடிஎம்கே. இவர் மட்டும் நான் வந்து பிஜேபியோட போனோங்கிறார். எதனால? வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஒரே ஒரு வாட்டி தான் அவர் லோக்சபாவுக்கு போயிருக்காரு. எல்லாமே பேக்டோரில் ராஜ்யசபா வழியால் போயிருக்கு. ஏடிஎம்கே நினச்சாலும் அவங்களால ராஜ்யசபா சீட்டு கொடுக்க முடியாது. ராஜ்யசபா கொடுக்கும் ஒரே பாசிபிலிட்டி இருக்கிறது பிஜேபி. அதனால் அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் 7 பேரும் தோற்றுருங்கடா, உங்களுக்கு 10 சீட்டு வாங்கி தரேன், 10 பேரும் தோற்றுருங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் எப்படியாவது ராஜ்யசபா போய் எனக்கு ஏதாவது மினிஸ்டர் பதவி கிடைக்குமாங்கிறது தான் அன்புமணி. ஸோ இது மாதிரி ஆட்களோட கூட்டணி வச்சு நாங்கள் 20% ஓட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறது வேடிக்கையாக தான் இருக்குது தமிழ்நாடுவை பொறுத்த வரைக்கும். சார், இந்த இடத்துல இன்னொரு குற்றச்சாட்டாகவும் பார்க்கலாம், இல்லை கேள்வியாகவும் பார்க்கலாம். ஏன் காங்கிரஸுக்கு இந்த வாட்டி டிஎம்கே 10 சீட்டை ஒதுக்கி கொடுத்தாங்கங்கிற ஒரு கேள்வி வரும்போது, டிஎம்கே மீது எழும்பக்கூடிய ட்ரக்ஸ், அந்த ஸ்கேம், அந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்காக தான் இவங்களுக்கு வந்து 10 சீட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. எப்போதும் நான் சொல்கிறேன், அதுக்கான ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் என்கிட்ட பந்தயம் கட்டினார் 2019. ராகுல் காந்திக்கு 10 சீட்டுகள். இது ஒரு நேஷ்னல் எலெக்ஷன், இது நாட் அ ஸ்டேட் எலெக்ஷன். பட் போன வாட்டி 7 சீட்டு தான். போன வாட்டி 10 சீட்டு, ஒரு சீட் நாங்கள் தோற்றோம். ஓகே, 8 எம்பிகள் இருக்காங்க எங்களுக்கு, சிட்டிங் எம்பி 8 பேர் இருக்காங்க, ஒரு சீட் தோற்றோம். அதே 9 சீட் தான் இந்த வாட்டியும் கொடுத்துரு. எங்களை ஏற்றவும் இல்லை இறக்கவும் இல்லை. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ரித்தாரிக்கலாக ட்ரக்கு பற்றி கேட்குறீங்க. டிஎம்கே ஓப்பனாக எலக்டோரல் பாண்டில் என்ன கொடுத்தாங்கன்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த மார்டின் காட்சி 500 கோடி அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அண்ணாமலை, எட்டப்பனாக இருக்கிற அண்ணாமலை, எட்டப்பன்கிறது வீரபாண்டிய பொம்மன் கட்டபொம்மனை காட்டி கொடுத்தவர். அது மாதிரி தமிழர்களை காட்டி கொடுக்கும் அண்ணாமலை என்ன சொல்லணும்னா, இப்போ நாங்கள் சொல்கிறோம்ல, நீங்கள் இவர்கிட்ட இந்த மார்டின் 10 காசு வாங்கி அவருக்கு இடி சிபிஐயில் நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ டிஎம்கே க்ளீனாக சொல்லிடுச்சு 500 கோடி வாங்கியிருக்கோன்னு. டிஎம்கே என்ன ஃபேவர் பண்ணாங்க? 500 கோடி வாங்கி இங்கே லாட்ரி திறந்து விட்டாங்களா? தமிழ்நாட்டில் லாட்ரி கிடையாது. அப்போ அவங்க 1300 crores டோட்டலில் 500 கோடி டிஎம்கேக்கு போயிருக்கு. அப்போ அண்ணாமலை க்ளீனாக இருந்தாருன்னா சொல்லட்டுமே, எட்டப்பன் சொல்லட்டுமே யார் எப்படிலாம் கொடுத்தாங்கன்னு. திருபாய் அம்பானியோட புதல்வன் முகேஷ் அம்பானி கம்பெனி எதுக்கு 500 கோடி குவிக் சொல்யூஷன் கொடுத்தது? மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் இவ்வளோ கான்ட்ராக்ட் கொடுத்ததுக்கு இவ்வளோ பணம் ஏன் கொடுத்தாங்க? எவ்வளோ பேருக்கு நீங்கள் சிபிஐ இடி ரேடு போட்டோன்னா காசு கட்டியிருக்காங்க. இன்றைக்கி பயந்து ஹரீஷ் சால்வே என்ன சொல்கிறார், இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மேலே பிஏஎல் போடுவாங்கன்னு. நான் என்ன கேட்கேன், சோகால்டு குரோனி கேபிட்டல், அவங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது. இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுங்கிற வார்த்தை ரத்தன் டாட்டா மாதிரி நல்ல மனுஷர்களுக்கு. குரோனி கேபிட்டலிஸ்ட்னால் என்னென்னா, சர்க்காருக்கு பணத்தை கொடுத்து கான்ட்ராக்ட் வாங்க மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி கம்பெனியெல்லாம் எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹரீஷ் சால்வே பேசுகிறாரு? அவ்வளோ சாம்பியன் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் ஜஸ்டிஸாக இருக்கிற ஹரீஷ் சால்வே என்ன சொல்லணும், எங்களுக்கு ஒன்றும் இல்லை, கேஸ் போடுங்க, நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோன்னு சொல்லாமல், சார் நாங்கள் எல்லா டேட்டாவும் கொடுத்துருவோம், ஆனால் அந்த என்னோட தோஸ்துக்கு அகேன்ஸ்டாக இந்த ஒரு படத்தில் வரும் ஜகாக்கி தோஸ்துன்னு, ஜகாக்கி தோஸ்து மேலே கேஸ் போடாமல் பார்த்துக்கங்க, 10 வருஷத்துக்கு கேஸ் போடுவாங்கன்னு பேசுகிறாருன்னா அதுலேருந்தே இந்த அரசாங்கத்தின் பயம் தெரியுது. இன்றைக்கி நீங்கள் லைவ்ல ஒரு சுப்ரீம் கோர்ட் ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா, ஹரீஷ் சால்வே லண்டனில் உட்காந்து என்ன சொல்கிறாருன்னா, ஜகாக்கி தோஸ்து மேலே கேஸ் போடாமல் பார்த்தீங்கன்னா நான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேங்க. அப்போ என்ன பயம் சார்? இதே இடத்துல என்னோட இன்னொரு கேள்வி வருது. எஸ்பிஐ 3 வாட்டி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் 6th March இந்த டேட்டாவை கொடுக்கும்படி சொல்லும்போது நாங்கள் கொடுக்க முடியாது, எங்களுக்கு 4 மாதம் அவகாசம் வேணும்னு சொன்னாங்க. 4th March. ரெண்டாவது 11ஆம் தேதி மறுபடியும் இதே ஹரீஷ் சால்வே போய் கோர்ட்டுக்கு முன்னாடி நின்று எங்களுக்கு வந்து இன்னும் 3 வாரமாச்சும் கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிறாரு. இல்லை கொடுக்க முடியாது, 12ஆம் தேதி நீங்கள் டேட்டாவை கொடுங்கங்கிறாங்க. 12ஆம் தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னா த சீக்ரெட் நம்பர் அதை கொடுக்காம வெறும் 2 சைலோஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும் கொடுத்துருக்காங்க. அகேன் த கோர்ட் செட் டுடே பை 21st March you have to submit the entire data. Not only that, the chairman of SBI should also file an affidavit
that there is nothing left with us, we have submitted everything. இது எப்படி பார்க்குறீங்க? ஆனால் தானே அவர் சொன்னார், நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், ஆனால் கஜா கி தோஸ்தை காப்பாற்றுங்கன்னு எதுக்கு சொல்லணும்? அதே அமித்ஷா நேற்று முன்தினம் இந்தியா டுடே கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள்கிட்ட 303 எம்பிக்கள் இருக்கிறாங்க, அதனால எங்களுக்கு 6500 கோடி ரூபா. சரி, அப்போ ஒரு டிஎம்கே பாருங்க, டிஎம்சியை பாருங்க, அவங்கள்ட்ட வெறும் 30-40 எம்பிக்கள், 22 எம்பி, ஈவன் காங்கிரஸ் இன்க்ளூடிங். நான் தான் கேட்குறேன், 22 எம்பி இருந்தது இல்லை, 22 எம்பிக்கு திமுக எவ்வளோ வாங்கினோம், ராஜ்யசபா சேர்த்துக்கு 30 எம்பிக்கு இவங்க எவ்வளோ பர் கேபிட்டா எவ்வளோன்னு பாருங்கள். பிஜேபியோட பர் கேபிட்டா காம்படிஷன் டு டேக் பிரைப் சொல்கிறேன், அவ்வளோ இன்காம்பிட்டண்ட்டாக இருக்காங்க உங்கள் எம்பிஸ்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. சிபிஇஐடி அண்ட் ஐடியை வச்சு நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க? இதுக்கு முன்னாடி 2000 இப்போ ஐ கேன் சர்டன்லி சே த வே டிஎம்கே ரிலீஸ் பண்ண தைரியத்திலே என்னால் சொல்ல முடியும், இதுக்கும் முன்னாடி மார்டின் டெஃபினட்டாக டிஎம்கே கொடுத்துருப்பாரு. Because our Coimbatore he can be a Dravidian sympathizer. But his son had joined the BJP. அதான் மிரட்டல் தானே. இப்போ நம்ம எப்படி வேணால் மிரட்டலாம்ல. இப்போ நம்மளதில் என்ன வெரி கிளியர் என்ன ரூலு. இப்போ அஜித் பவார் மேலே இடி கேஸ் இருந்தது, அவர் நாளைக்கு போய் சேர்ந்தோன்னா கங்கா ஸ்நானம் பண்ணார், சரியாக போயிடுது. அது மாதிரி கங்கா ஸ்நானம் பண்ண எல்லாருக்கும் இடி கேஸை க்ளோஸ் பண்ண வரலாறே இருக்கு. சார், திஸ் டேட்டா வில் இம்பேக்ட் கம்மிங் எலெக்ஷன். எனக்கு எவ்வளோ தூரம், ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இந்த பற்றி பேசவே இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, நான் நம்பி இருந்த பெரிய நேஷ்னல் நியூஸ் பேப்பர்ஸ் கூட பெருசாக இதை ஹெட்லைன்ஸில் போடலை. பட் பீப்புள் ஆர் அனலைசிங் இட். எனக்கே ஒரு 4-5 இமெயில் வந்திருக்கு. தே ஆர் லைக் டேக்கிங் த டேட்டா. நான் என்ன சொல்ல வரேன், மீடியா ஹேஸ் பிளாக் திஸ் நியூஸ் அவுட் கம்ப்ளீட்லி. எங்கேயாவது போடுறாங்களே தவிர, ஹாவ் யூ சீன் எனி நியூஸ் பேப்பர், நேஷ்னல் நியூஸ் பேப்பர் headlines, Mukesh Ambani's accounts chief gives 400 crores in secret political donation vandudha? And the company which you're talking about, அவங்களுடைய annual turnover 100 கோடி ரூபாய். இன்னைக்கு மதன்லால் என்டர்பிரைசஸ்னு ஒரு கம்பெனியை பற்றி மின்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி என்னைக்காவது 1,76,000 கோடி இல்லாத கேஸை வினோதராயை ஊதி, வினோதராய்க்கு பிசிசிஐ சீஃப் போஸ்ட்டு, பேங்கிங் பியூரோ சீஃப் போஸ்ட்டு, குவிட் ப்ரோக்கோலாம் நம்மளுக்கு தெரிஞ்சதை இந்த நேஷ்னல் மீடியா பெருசு பண்ணிச்சே தவிர, இந்த நியூஸை எந்த மீடியாவுக்கும் போடுறதுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா சர்க்கார் எய்தர் கம்பெனியை போயிடும் கையை விட்டு. உங்களுக்கு தெரியும் பிரணாய் ராய் கதி என்னாச்சுன்னு. அதானி கம்பெனியை முழுகிட்டான். எய்தர் கம்பெனியை முழுகிடுவாங்க, இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. ஸோ நோ நேஷ்னல் மீடியா இஸ் டேக்கிங் இட். ஸோ இது பாமர மக்கள் வரைக்கும் போய் சேர்றதுக்கு என்னையும் உன்னையும் மாதிரியே இருக்கிறவங்களுக்கு நியூஸ் நம்ம இதை பேசி பேர்ட் ஆஃப் மவுத் போகிறதுக்கு டைம் ஆகும். சார், யூ பீங் அன் எக்கனாமிஸ்ட், ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் மோர் திங். இதுக்கு முன்னாடி இருந்த லாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருமானத்திலேருந்து 7.5% தான் ஒரு அரசியல் கட்சிக்கு நிதியாக கொடுக்கலாம். ஆமாம். இந்த புது சட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், எந்த விதமான கேள்வியும் இல்லை, எங்கேருந்து வேணாலும் அந்த பணம் வரலாம். பட் அந்த விஷயம் எப்படி மாறுச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்து வச்ச விஷயம் என்னென்னா, இட்ஸ் அ வெரி ஈஸி வே டு கன்வெர்ட் யுவர் பிளாக் மணி இன்டு ஒயிட் மணி. 1 2 இதிலிருந்து பல ஷெல் கம்பெனிஸ் உள்ள பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஷெல் கம்பெனியை ஒழிச்சோன்னாரு. பட் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனிஸ் தே டர்ன்ஓவர் இட்செல்ஃப் இஸ் சார் பெய்ட் அப் கேபிட்டலுக்கு மேல கொடுத்திருக்காங்க சார். அதுக்கு முன்னாடி அதுக்கு மேல ஒரு 400-500% அவங்க அதிகமா பணம். அத பத்தி யார் கேட்கணும்? சோ அப்ப நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தது? Do you feel there should be SIT set by Supreme Court on this? நான் என்ன கேட்குறேன், நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ பிஜேபி ஆளும் கட்சி, அவங்க குவிட் ப்ரோக்கோ, நாங்கள் ஒன்று குவிட் ப்ரோக்கோ, இன்னொன்று ஹஃப்தா வசூலி, இன்னொன்று கவர்மெண்ட் ஹேண்ட் அவுட்டுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட், இதெல்லாம் க்ளீனாக போட்டு எல்லாருமே போட்டாங்க. How do you see Nirmala Sitharaman as a finance minister and how she should have responded to this and how she even made a statement. And to say that SBI is an independent bank is a joke. நீங்கள் போய் நெட்டில் பார்த்தீங்கன்னா, இதே அம்மா எஸ்பிஐ சேர்மன் எப்படி திட்டினாங்க, யூ ப்ளீஸ் கூகுள் நிர்மலா சீதாராமன் ஸ்கோல்ட்ஸ் எஸ்பிஐ சேர்மன் போடுங்க, எப்படி வருது பாஷன்னு பாருங்கள். இதில் ஏன் மௌனம் இருக்குது? அம்மா சொல்லுவாங்க, எனக்கு எஸ்பிஐயில் அக்கௌண்ட் இல்லையே, அதனால எனக்கு கவலையே இல்லையே அப்படின்னு வேணால் சொல்லுவாங்க.
ஒரு வாட்டி பூண்டு விலை ஏறிடுச்சுமான்னு கேட்டோம், நாங்கள் பூண்டு சாப்பிட்லன்னாங்க, நாங்கள் வெங்காயம் சாப்பிட்லாங்க. இப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் எஸ்பிஐயில் அக்கௌண்ட் வச்சுக்கல, அதனால் எனக்கு தெரியாதுன்னுவாங்க. சார், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் எஸ்பிஐ தன்னுடைய டேட்டாவை தேர்ஸ்டே கொடுக்குறோம்ன்றக்காக கொடுத்தா கூட கேன் ஜுடிஷியரி டேக் ஆக்ஷன் ஆன் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் தட் கேஸ்? See, it should form an SIT. So, Kapil Sibal is asked for a special investigation team. Rahul Gandhi has said, நீங்கள் வந்து நாங்கள் யார் டொனேஷன் கொடுத்து நாங்கள் ஏதாவது குவிட் ப்ரோக்கோ பண்ணியிருந்தா 2018 இந்த வழக்கு போடப்பட்டது. இன்னைக்கு 2024 இந்த வழக்கு. இதில் என்னோட மெயின் கேள்வி என்னன்னா, 6 years. நீங்கள் ஏன் சுப்ரீம் கோர்ட் took 6 years to listen to this case? Four Chief Justice of India has been changed during this time. Why it took so long? அதுதான் கேள்வி. எஸ். பட் சின்ஸ் இட்ஸ் கிருஷ்ணா ஐயர் சொன்ன மாதிரி அதுக்கு மேலே ஒன்றும் இல்லாதனால நம்மளால் கேள்வி கேட்க முடியாது. பட் தி ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் தி லேண்ட் has with 5 bench constitutional judgment, judge has given a judgment. I want to ask you humbly, why the Prime Minister has not said a single word about it? He didn't say for many other things. I'm asking, it's a big result. Congress ministers resign for only acquisitions. Here, why is he not asked his minister to resign in spite of a 5 bench judge asking serious questions? Sir, is Prime Minister Narendra Modi is not bound to resign? ஒரு மற்ற நாடாக இருந்துருந்துச்சுன்னா இந்நேரம் ரெசிக்னேஷனுக்கு பல எது மூலமாக நாங்கள் கேட்க முடியும்? நாங்கள் எது மூலமாக கேட்க முடியும்? மீடியா ஈவன் இந்தியா அலையன்ஸில் இருக்கக்கூடிய யாருமே ரெசிக்னேஷன் கேட்கக்கூடிய. இப்போ நாங்களே வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆஸ்க் ஃபார் Nirmala Sitharaman's resignation. Why not Prime Minister? Because the election is done. He is now only a caretaker Prime Minister. But this could have been a big propaganda for election campaigns. This could have been done if the judgment came instead of February 15th, had it come in November 15th, and we had 6 when months. When they reserved the judgment, yes. Had it come. Then it would have given us 5 months before the election. This for reasons best known to the Supreme Court. The election came only 15 days or 20 days. I was expecting notification on March 10th. I. Yeah, so it came only on February 15th. And it gave them time till March 12th to publish data. Which also they appealed. Which I said on the day the judgment came, I said SBI will appeal. But what was a pleasant surprise to me, எனக்கு என்ன ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்ததுன்னா, the way the Supreme Court stuck to its guns and said that you have to give the data. Right. And that to the complete data. At the complete data. Had they said it's okay till June, we won't even have this kind of exposure. Right. And எனக்கு என்ன ரொம்ப ஃபன்னியாக இருக்குன்னா, காங்கிரஸ் ஏன் காசு வாங்கினாங்க இந்த பாண்டில், ஏன் டிஎம்கே வாங்கினாங்க, ஏன் டிஎம்சி வாங்கினாங்கன்னு நீங்கள் ரூல்ஸ் ஆஃப் த கேமே மாற்றிட்டீங்க. I have to play by the rules you are setting. Is that a equal playing field now? It is not. Rahul has said several times, the media is not in our control. All the institutions have been captured. You have seen how the Election Commission spoke yesterday. Yes. And we know how long Supreme Court is taking. So, in a democracy, there has to be a level playing field. Sir, today we all are praising Mr. Chandrachud, right? Somewhere, but like nation is praising him. But somewhere, as per me, like சந்திரசூட் கையில் இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகள் அதில் வந்து ஜஸ்டிஸ் ரொம்பவே டீலேடாக வெளியில் வந்திருக்கு. I won't blame. See, I don't want to take any. இல்லை அடானி விவகாரம். I don't want to take any part. I don't want to criticize the justice. No, even I am not criticizing him. No, so let us not. But on the same time, நம்ம என்ன பண்ணுறோம்னா, we won't take names. We won't take names. Right? We can criticize the judgment. We cannot criticize the judge. So let's not take names. But in the last 5 years or last 6 years, the Supreme Court on matters of great constitutional importance has shown inordinate delay in denying cases. Yes. Some of the judgments are beyond explanation. The famous Ayodhya judgment which came had no signatures of the honorable judges. Yes. So these are strange. We live in strange times.
But the Supreme We Court thought has Ayodhya verdict will finish Hindu-Muslim issue in India. I don't now think CAA, NRC have not come. CA. They have now started Kasi tomorrow, Mathura. So That will they have no other agenda. I think the decline started in a previous Supreme Court, where the definition of Hindutva was not very strong. That was this is long before Modi was Prime Minister, was not a national candidate. When there was nothing to do with Modi, a former Supreme Court justice gave a very loose definition of Hindutva, which allowed the current ruling party to go under the radar. Sir, I want to finish this interview with my last question. ராகுல் காந்தியோடைய பாத யாத்திரை, Yes. இதில் ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. ராகுல் காந்திக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பிஆர் கிடைச்சிருக்கு. அவருடைய ஒரு இமேஜ் பில்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நடந்திருக்கு நாடு முழுவதும். ஃப்ரம் நார்த் டு சவுத், ஈஸ்ட் டு வெஸ்ட், ராகுல் காந்தி ஒரு பப்ளிக் ஃபேஸாக வெளியில் வந்திருக்காரு. பட் அதே நேரத்தில் இந்தியா அலையன்ஸையும் நீங்கள் தன்னோட இணைச்சு இந்த பாரத் ஜோடோ யாத்ராவை நடத்தியிருந்தீங்கன்னா இது இன்னும் பெரிய காட்டியிருக்கும்னு ஒரு The first past Bharat Jodo வந்து என்ன பொறுத்த வரைக்கும் that was only by Congress, but not only India it was alliance. Our main thing was first there was no India alliance when we did the first part. Second I'm talking about the first நான் வரேன். இந்த ஃபாரஸ்ட் ஜோடோங்கிறது வந்து the idea was to connect the leadership with its own cadre, which we succeeded hugely. I don't know whether it changed Rahul's image or not, but it definitely energized the Congress cadre. I walked in Kanyakumari. Right. So with my weight, I walked in Kanyakumari. There was a lot of energy. That's where it began. Yes. And then it got stronger as we went back, and Jammu Poning. I went to Jammu. And people were waiting before he came. Yes. So that was an energizing thing. When at that time what happened, people said, இது வந்து அவர் வந்து he went through EC areas. He shouldn't have spent 12 days in Kerala, 20 days in Karnataka. He avoided areas where the party was weak. So the Congress Working Committee is decided. Congress Working Committee என்ன சொல்லிட்டுனா, Congress Karyakari Committee, that you should requested him that you should do another yatra from east to west. He himself said, அவரே என்ன சொன்னார்னா, இது நான் வந்து பஸ்ஸில் பண்ணியிருக்கூடாது, நான் நடந்து போயிருக்கணும்னு அவரே சொன்னார். I should have walked. But knowing that elections were coming, we didn't have the time to walk through it. We gave other reasons, but he himself said in an interview that I should have walked. But having given no time, he had to go by bus. அது ஒரு பெரிய மைனஸ். So the connect was less. But even there, in parts of Bengal, Bihar and UP. Especially yesterday in Dharavi, Mumbai. No, that is at least where we are strong. Yeah. In parts where Congress has not been there for 20 years, you saw the crowds in Bengal, which even rattled Didi. Where he touched the nerves of BJP by saying Dharavi could become a largest, skill developed area in the world, next to Shanghai. Which was a very big statement. So what we are trying to tell you is, it is a Congress connecting. It is not an India rally. It is not an election rally. The press would like a election rally. It's a rally for Congress to find its own, connect with its own core base. So while we are committed to defeating Modi in a part of an alliance, நாங்களும் எங்கள் பார்ட்டியை பில்டு பண்ணணும் இல்லையா? So it's a part of a party building exercise where the leadership had to connect with its worker. Right. And that's what both the yatras were about. And I think that is by and large achieved. That it is now clearly established that people may choose the Congress ஓட்டு போடணுமா வேணாமாங்கிறது மக்களோட தீர்ப்பு. But Congress should get rid of Gandhi family-ங்கிறத இதோட நிறுத்திப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ரைட். இந்த இன்டர்வியூ நாங்கள் தொடங்கும்போது ரொம்ப ஷார்ட்டாக இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கலாம்னு பார்த்தோம். ஃபோக்கஸிங் ஓன்லி ஆன் டேட்ஸ் ஆஃப் எலெக்ஷன், பட் எலெக்ஷன் டேட்லேருந்து ஆரம்பித்து இவிஎம்க்கு போய் எலக்ட்ரல் பாண்டுக்கு வந்து இப்போ பாரத் ஜோடோ வர இங்கே வந்து நாங்கள் முடிச்சிருக்கோம். டெஃபினெட்லி இட்ஸ் அ லாங் வீடியோ. ஐ வுட்
request you all to watch it fully, completely and share it with others, because இதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் பகிர்ந்துருக்கோம். இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் பகிரும்போது தான் ஒரு எந்த இடத்துல ஊடகம் முடக்கப்படுகிறதோ எங்களையும் முடக்கியிருக்காங்க. பட் இந்த முடக்கிறதுலேருந்து எங்களை வந்து மீட்டெடுப்பதற்காக பல்வேறு வாய்ப்புகள் நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீர்கள், பல சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து வரக்கூடிய செய்திகள் ஃபில்டர் ஆகி வருவது மட்டுமல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல பயஸ்டாக இருக்குது. இது போன்ற ஒரு டயலாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு நல்ல டெமோக்ரஸிக்கான அர்த்தமே ஒரு நல்ல டயலாக்ஸ் தான். ஒரு சில விஷயங்கள் ஸ்ட்ராங்காகவும் நாங்கள் கேட்டிருப்போம், ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக எளிமையாகவும் நாங்கள் பேசியிருப்போம். இது போன்ற பல்வேறு இன்டர்வியூக்கள் எங்களுடைய சேனலில் வரப்போகிறது. அண்ட் நானும் சாரும் பல வீடியோக்களை தொடர்ந்து இந்த மாதிரி பேச போகிறோம். நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு காத்து கொண்டிருங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் சார். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.